பொதுவா இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் என்னமோ ஒரு தியானத்தை கண்டுபிடிச்சு அதை ஆய்வு பண்ணி அதை ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஞ்ஞானி மாதிரி நோபல் பரிசுக்கு அனுப்புற மாதிரி நான் உங்க கையில கொடுக்க வந்த மாதிரி என்ன நினைக்கிறீங்களே, இதுவே எவ்வளவு பெரிய அபத்தம், எவ்வளவு பெரிய தவறு. நான் எப்படி ஒரு தியானத்தை போய் கண்டுபிடிக்க முடியும்? நான் எப்படி போய் ஒரு மந்திரத்தை கண்டுபிடிக்க முடியும்? பல லட்சம் ஆண்டுகள் இந்த பிரபஞ்சத்தால உருவாக்கப்பட்டது தியானம். பல லட்சம் ஆண்டுகள் சக்தி வாய்ந்த மந்திரங்களையும் வார்த்தைகளையும் உருவாக்குனது இந்த பிரபஞ்சம். அப்ப அங்கிருந்து பெற்றாதானே நான் செய்ய முடியும். எஜமான்ங்கிறது சுப்ரீம் பவர் பிரபஞ்சம் தானே. அது எப்படி என்னுடைய தியானமா இருக்கும்? நான் எப்படி ஒரு பிரான்ச்சா இருப்பேன்? நான் எப்படி ஒரு கிளையா இருப்பேன்? ஆன்மாங்கிறது குண்டலினி சக்தின்னு சொல்லிட்டோம், ஆன்மாங்கிறது சிவன்னு சொல்லிட்டோம், அருங்கோணங்கிறது முருகன்னு சொல்லிட்டோம், அருங்கோணங்கிறது நெற்றிக்கண்ணு சொல்லிட்டோம். இது எப்படி ஒரு தனிப்பட்ட மனிதருடைய பேராவோ தனிப்பட்ட மனிதர்களுடைய ஒரு சொந்தம் கொண்டாடுற விஷயமா இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்ப எல்லாரும் எப்படி பாக்குறாங்கன்னா, இந்த ஆசிரமத்துல ஒரு தியானம் சொல்லி தர்றாங்க, அந்த ஆசிரமத்துல ஒரு தியானம் சொல்லி தர்றாங்க, இவர் ஒரு தியானம் சொல்லி தர்றாருன்னு பாக்குறாங்க. நம்ம தியானத்தை சொல்லி கொடுக்கறது இதெல்லாம் நம்மளுடையது இல்லை. இது இந்த காலகட்டத்துல பிரபஞ்சத்தால இந்த விஷயம் நமக்கு உணர்த்தப்பட்டு அது மக்கள் கையில கிடைக்கணும். ஒரு போஸ்ட்மேன் எப்படி கஷ்டப்பட்டு ஒரு லெட்டர் சேர்ப்பாரோ அந்த மாதிரி ஒரு கடிதத்தை கொண்டு உங்கள்கிட்ட சேர்க்கிறேன். என்ன ஒரு போஸ்ட்மேனா பார்த்தா போதும். நீங்க இந்த காலகட்டத்துல நவீனமா சொல்லணும்னா நான் ஒரு கொரியர் பாயா பார்த்தா போதும். ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற அந்த கொரியரை கொரியருக்குள்ள இருக்கிறது என்னுடையது இல்லை, அது உங்களுக்கான பொருள். அந்த பொருளை கொடுத்தது நான் கிடையாது, இந்த பிரபஞ்சம். அவ்வளவுதான் செய்யும்.